பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال آمنتم له قبل أن آذن لكم إنه لكبيركم الذي علمكم السحر فلسوف تعلمون لو قطعن أيديكم وأرجلكم من خلاف ولأصلبنكم أجمعين قالوا لا ضير இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அப்போது அவன், அதாவது ஃபிரௌன், சூனியக்காரர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பே அவரை நீங்கள் நம்பி விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்கள் பெரியவர். இதன் விளைவை விரைவில் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள். உறுதியாக உங்களை நான் மார்கால் மார்கை வாங்குவேன், உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைவேன் என்றும் கூறினான். அதற்கு அந்த சூனியக்காரர்கள், அவர்கள், பரவாயில்லை, நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பக்கூடியவர்களாக ஆவோம் என்று கூறினார்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பாஷணையை பற்றி. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சத்திய தூதராக இருக்கிறேன், அதுக்குள்ள அத்தாட்சி காட்டினார்கள். அப்போ அவன் என்ன செஞ்சான், சூனியக்காரர்கள்லாம் ஒன்று திரட்டினான். அந்த சூனியக்காரர்கள்லாம் மூசா நபிக்கு யாருக்கும் தெரியாது. மூசா நபிக்கு எந்த சூனியக்காரர்கள் கூட யாருக்குமே தெரியாது. ஆனா சூனியக்காரர்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு நாள் என்ன செஞ்சான், தன்னுடைய சூனிய வித்தை என்ன செய்த அவர்கள் நிகழ்த்தி காட்டிய பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைத்தடியை கீழே போட்டார்கள். அங்க சூனியக்காரர்கள் போட்ட அந்த கைத்தடியும் கயிறும் பாம்புகளா மாறி அத்தனையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி விழுங்கியது என்று நம்ம நேற்று வரை பார்த்தோம். அப்ப அந்த சூனியக்காரர் விளங்கி கொண்டார்கள், மூசா நபி அல்லாஹ்வுடைய நபி என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்ட உடனே ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை பார்த்து கேட்கிறான். இன்னைக்கு அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நம்ம பேசுறான். சூனியக்காரர்களை பார்த்து மூசா ஃபிரௌன் பேசுறான், நான் அனுமதி தருவதற்கு முன்னாடி அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? உங்களை கூப்பிட்டது நான் தானே, உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தது நான் தானே. அப்போ உங்களை எதுக்கு கூப்பிட்டது? சூனிய கலையை, சூனிய வித்தை நிகழ்த்தி காட்டுவதற்காக நான் உங்களை கூப்பிட்டேன். அதை விட்டு போட்டு நான் கூப்பிட்ட நீங்க விருந்தாளி, என்னுடைய அனுமதி இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நீங்கள் ஈமான் கொள்ள முடியும்? உங்களை நான் சும்மா விட போறது இல்லை, உங்களை நான் மார்கால் மார்கை வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். சிலுவையில் அறைவன் சொன்னான். அதுக்கு அந்த சூனியக்காரர்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா உள்ளத்துல அந்த ஈமான் என்ற சுடரை ஏற்றி வைத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வந்தாலும் சரி அந்த ஈமான் என்ற சுடரை அழிக்க முடியாது. யுரீதுன யுத்ஃபியு நூரல்லாஹி பி அஃப்வாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அந்த நூரை அழைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஊதுகிறார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த நூரை முழுமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். காபிர்கள் வெறுத்தாலும் சரியே அல்லாஹ் தஆலா அந்த நூரை முழுமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். அப்ப அல்லாஹ் தஆலாவை அந்த உள்ளம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த உள்ளத்திலிருந்து அசைப்பதற்கு யாராலும் முடியாது. அவன் சொல்லுகிறான், மார்கால் மார்கை வாங்குவேன், உங்களை சிறுவையில் அறைவேன். அறையக்கூடியவன் தான் அந்த ஃபிரௌன். மார்கால் மார்கை வாங்கக்கூடியவன் தான், கொடுமையானவன் தான், கொடூரக்காரன் தான், கொடுங்கோல் ஆட்சி புரிகின்றவன் தான். இருந்தாலும் சொல்லுகிற பொழுது அந்த மக்கள், அந்த சூனியக்காரர்கள் சரி என்று சொன்னார்கள். நீ எங்களை என்ன வேணுமாலும் பண்ணு, லா லைர், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்கள் எல்லாம் அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நீ என்ன செய்யணும் செஞ்சுக்க. மார்கால் மார்கை வாங்கினான், அவர்களை சிலுவையில் ஏற்றினான், அவர்களை கொலை செய்தார். கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொஞ்ச நேரம் சந்தித்தார்கள்.
அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானை கொடுத்தான். அந்த ஈமான் வலுவான ஈமானாக இருந்தது. எவ்வளோ மிரட்டல் கொடுத்து விட்டான். ஆனாலும் அந்த மிரட்டலுக்கள் அஞ்சாத அந்த ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுக்காண்டி ஈமானை அல்லாஹ்வுக்காண்டி தன்னுடைய இன்னுயிர் நீத்தார்கள். இதுதான் ஈமான். வரலாற்று நெருவு நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வளவு நடந்துச்சு. ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு அடிமை பெண்ணு தான். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடிமை தான் ஜின்னீரா. அவர்கள் ஈமான் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளல. நீ லாத்து உஸ்ஸாவை என்ன செஞ்சிருக்கிற? பழிச்சிருக்கிற. எங்களுடைய விக்கிரகம் லாத்து உஸ்ஸாவை நாங்கள் வணங்கக்கூடியோம். எங்களுடைய வணங்க தெய்வமாக லாத்து உஸ்ஸாவை பழித்து நீ முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று அடித்தார்கள். கடுமையான முறையில் அடித்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அடிமை பெண்ணை ஜின்னீராவை அடித்தார்கள். உமர்லாத்துல அடிக்க ஆரம்பிச்சா மத்தவன் சும்மா வருவானா? உமர்லாத்துல அடிக்க ஆரம்பிச்சா மத்தவன் சும்மா இருப்பானா? வர்றவன் போறவன்லாம் அடிச்சாங்க அவன் அம்மாவை. ஈமான் விட்டு வெளி வந்துரு, இல்லைன்னா கடுமையானவன் சித்திரக்கு ஆளாக்கப்படுவாய் என்றாரு. கொஞ்சம் கூட அசர் இல்லையே அந்த அம்மா, கொஞ்சம் கூட அசர் இல்லையே. அபூஜல் அடிச்சான், உத்துபா அடிச்சான், ஷைபா அடிச்சான், எல்லாரும் அடித்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரை அடித்தார்கள். அடித்த அடியில கண்ணு ரெண்டு பாதிக்கப்பட்டு கண் பார்வை போயிடுச்சு. அந்த அம்மாக்கு கண் பார்வை போனதை தவிர ஈமான் போகல. கண்ணுடைய ஒளி போனது, உள்ளத்தில் ஒளி போகவில்லை. ஈமான் என்ற ஒளி அவரை விட்டு வெளியே போகவில்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆழமான ஈமானை கொடுத்திருந்தான் ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. என்ன தெரியுமா? எல்லாமே சொன்னாங்க. இறை மறுப்பாளர் சொன்னாங்க, நாங்க அடிச்ச அடியில உன்னுடைய கண் பார்வை போகல, நாங்க அடிச்ச அடியில கண் பார்வை போகல. நீ எங்களுடைய தெய்வங்களாகிய லாத்து உஸ்ஸாவை பழித்து நீ ஈமானுக்கு போனீல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஈமான் கொண்டில்ல, அந்த லாத்து உஸ்ஸா தான் உன்னுடைய பார்வையை பறித்து விட்டது. அந்த லாத்து உஸ்ஸா தான் உன்னுடைய பார்வையை பறித்து விட்டது. உனக்கு பார்வை வேணுமா? மறுபடியும் லாத்து உஸ்ஸாவை ஏற்றுக்கொள் என்றார்கள். அந்த அம்மா இரவு நேரத்தில் தொழுகையில தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், கண்ணு ஒளியை கொடுப்பவன் நீதான், கண்ணை கொடுப்பவன் நீதான், கண்ணுக்கு ஒளியை கொடுப்பவன் நீதான், உடல் உறுப்புகளை கொடுப்பவன் நீதான், அந்த உடல் உறுப்புகளுக்கு அந்தந்த அசைவை கொடுப்பவன் நீதான். என்னுடைய கண்ணுடைய பார்வையை திருப்பி தருவது கூட உனக்கு முடியும், அதுல மாற்று கருத்து இல்லை ரப்பே. இவர்கள் என்னை பழிக்கிறார்கள், இந்த கண்ணுடைய ஒளியை மீண்டும் எனக்கு கொடு என்று சொன்னார்கள். காலையில் எழுந்திருக்கிற பொழுது கண் பார்வை இல்லாத நிலையில் படுத்த அந்த ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காலையில் எழுந்திருக்கிற பொழுது கண்ணுடைய ஒளியை கொடுத்து, கண்ணுடைய பார்வையை கொடுத்து அவளை திருப்திப்படுத்துகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் வலுவை கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட அந்த ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈமான் விட்டு வெளியே போனாங்களா? அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்தில் முதலாக தியாகம் செய்த ஒரு பெண்மணி யாருன்னு சொன்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எந்த ஆணும் அதுக்கு முன்னால தியாகம் செய்யல, எந்த பெண்ணும் தன்னுடைய இன்னுயிரை நீட்டுக் கொள்ளவில்லை. ஆரம்பமாக இந்த உம்மத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்ச, உயிரை அர்ப்பணம் செய்த முதல் தியாக பெண்மணி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஏழ்மையான பரம ஏழ்மையாக இருந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அபூ ஜஹல் மிரட்டி பார்க்கிறான், அதட்டி பார்க்கிறான், அடித்து பார்க்கிறான். என்னென்ன சித்திரவதை செய்யுமோ அத்தனை சித்திரவதை செய்தான். அந்த அம்மாவுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை கொஞ்சம் கூட அகற்ற முடியவில்லை. அந்த அம்மாவுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கூட ஈமானை அகற்ற முடியவில்லை. இறுதியாக அவன் கோபத்தின் உச்சத்தில் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அந்த அம்மாவுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள விட்டு அவர்களை சாகடித்தான் என்பதுதான் வரலாறு. அப்படி அவர்களை சாகடித்த நேரத்தில் கூட அவருடைய உயிர் போனதை தவிர அவருடைய ஈமான் உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேறவில்லை. அந்த அளவுக்கு வலுவான ஈமானை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்படித்தான் வரலாறு நெடுக நாம் பார்க்கலாம். எத்தனை சஹாபிகள், எத்தனை முன்னோர்கள் தங்களுடைய ஈமானுக்காக வேண்டி உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர் ஈமான் விட்டதில்லை, உயிரைத்தான் விட்டிருக்கிறார்கள்.
இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? அல்லாஹ்தாலா நமக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாம ஈமான கொடுத்தான். இந்த ஈமான் வாங்குவதற்கு ஏதாவது சிரமப்பட்டோமா? ஈமான் வாங்குறதுக்காண்டி ஏதாவது சிரமப்பட்டோமா? சொல்லுங்க பார்ப்போம். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னதுக்காக 1000 தடவை தண்டிக்கப்பட்டார்கள் சஹாபிகள். 1000 தடவை தண்டிக்கப்பட்டார்கள் சஹாபிகள். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கலிமா சொல்றோம்? நம்ம தண்டிக்கப்படுறோமா? நினைச்சு பாருங்க. நம்ம என்னைக்காவது இந்த அனுபவத்தை, அந்த சித்திரத்தை அனுபவிச்சிருக்கோம்? அனுபவிச்சது இல்லை. அல்லாஹ் நமக்கு பல விதத்துல பொறுமையை தரணும் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். நமக்கு வியாதியை கொடுத்தோ, பொருளாதார நெருக்கடியை கொடுத்தோ, அல்லது ஏதாச்சும் ஒரு சங்கடத்தை கொடுத்தோ அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது நாம பொறுமையை காக்க வேண்டும். புலம்பிடக்கூடாது. நம்ம எந்த நிலையிலும் புலம்பிடக்கூடாது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சீதேவிகள், எத்தனையோ சகாபாக்கள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த நேரத்தில் கூட அவர்கள் பொறுமை இழக்கவில்லை, ஈமான் இழக்கவில்லை. அதுதான் நமக்கு பாடம். நமக்கு எந்தெந்த அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சோதனை வருகிற பொழுது நம்முடைய பொறுமை இழந்துடக்கூடாது, அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் மேலான ஒரு பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.